ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வேக வச்ச முட்டையை எடுத்து எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது பார்க்குறக்கு கிறிஸ்பியாக எப்படி ஒரு எல்லோ ப்ரௌனிஷாக வரும். பார்க்குறக்கு நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக தெரியும். அது போக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எல்லோ ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அப்புறம் அதை வறுத்தெடுத்ததுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு இது எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி நம்ம எண்ணெய், மஞ்சள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். இப்போ அதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா அதுலேயே அப்படியே தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம் அதை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி அது கொஞ்சம் தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். செஞ்சுட்டு நல்லா அது மசியறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து கருவேப்பிலை விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அது தக்காளி வேகிறதுக்காக முன்னாடியே உப்பு போட்டோம்னா சீக்கிரம் மசிஞ்சிரும் நல்லா. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் மசாலா. ஆல்ரெடி நம்ம மஞ்சள் சேர்க்கறதுனால மஞ்சள் சேர்க்க வேண்டாம். சாம்பார் மசாலா சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்து இருக்கும் இல்லையா, அந்த முட்டை ஃப்ரை பண்ணும்போது நம்ம பண்ணலையா, அதனால் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அதில் இருக்கிறனால நான் மஞ்சள் சேர்த்துக்கல. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சா, இன்னும் அந்த சட்னி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா மசியணும். அது மசிஞ்சால் தான் கொஞ்சம் அந்த சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேகாமல் சாப்பிட்டோம்னா அது அவ்வளோவா டேஸ்ட்டாகவும் இருக்காது. நம்ம இந்த தக்காளி சட்னி செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு, ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி ரசம் இல்லாமல் நம்ம தக்காளியும் முட்டையும் தக்காளி சட்னி மாதிரி செஞ்சு முட்டையை போட்டு செஞ்சோம்னா முட்டை குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேலையும் அதிகமாக எடுத்துக்காது. ஏன்னா நம்ம அரைச்சி இது மாதிரி செய்யும்போது ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு சாப்பிட்ணுன்னா முட்டையை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தக்காளி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பார்த்திங்களா எப்படி இருக்குது? இதை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லையா, தண்ணி ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி தாளித்து விட்டு தக்காளி சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.